அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட வீடியோ பதிவுல திருச்செந்தூர் முருகரை நீங்க வழிபட செல்லும் போது தயவு செய்து இந்த 3 தவறை மட்டும் நீங்க செய்யாதீங்க. ஏன்னா எப்போதுமே பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். நம்ம என்னதான் வீட்டுல நம்ம வழிபாடுகள் செய்தாலும் நம்ம நிறைய விசேஷங்கள் நம்ம வீட்டுல கொண்டாடினாலும் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல பூஜைகள்லாம் செய்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கோயில்ல போய் வழிபாடு செய்துட்டு வருவோம். அப்ப நம்மளுக்கு மன திருப்தி 100% இருக்குங்க. அதே போலதான் நம்ம திருச்செந்தூர் முருகரை நீங்க வழிபாடு செய்யல. ஏன்னா இப்ப திருச்செந்தூர் முருகர்ல எந்த ஒரு ஸ்தலத்திற்கு நீங்க சென்று வழிபாடு செய்யலையும் அந்த தலத்துடைய புண்ணியம் அனைத்தும் உங்களுக்கு சேரணும்னா இந்த தவறுங்களை எல்லாம் நீங்க செய்யாம வாங்க. ஏன்னா நம்ம எப்போதுமே ஒருத்தருக்கு உதவியாக தான் இருக்கணுமே தவிர ஒரு பாரமா நம்ம இருக்கவே கூடாதுங்க. அதுவும் கோயில்லாம் பாத்தீங்கன்னா நம்ம எப்போதுமே சுத்தமா தான் வச்சுக்கணும். ஏன்னா இப்ப நம்ம கோயிலுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா நம்ம மனசுல பல எண்ண அலைகள் இருக்கும். சில விஷயங்கள் இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்ற பல எண்ணங்களோட நம்ம போவோம் ஒரு கோயிலுக்கு. ஆனா அங்க போய் நம்ம கடவுள்கிட்ட இதெல்லாம் கேட்கணும் இதெல்லாம் பேசணும் அப்படின்னு போகும்போது பாத்தீங்கன்னா நம்ம மனசுல எந்த இதுவுமே இருக்காது. அந்த கோயிலை மிதிச்சோன்னே பாத்தீங்கன்னா மனசுல எந்த கவலையுமே இருக்காது. அதாவது பாத்தீங்கன்னா நான் உள் மனதிலிருந்து நம்ம மனத்திற்கு பிடித்த கடவுளை நம்ம வழிபாடு செய்யல நம்ம உள்ளம் பாத்தீங்கன்னா மனசு ரொம்ப தெளிவாயிரும், ரொம்ப அமைதியாயிரும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரும் பொழுதுதான் பல பிரச்சனைகள் போயிட்டு நல்ல விஷயங்களை நம்ம கோயில்ல இருந்து எடுத்துட்டு வருவோங்க. அதனாலதான் நான் இப்ப திருச்செந்தூர் முருகர் நீங்க 2 வருஷத்துக்கு முன்னாடியோ 1 வருஷத்துக்கு முன்னாடியோ இப்போ போயிருந்தீங்க இல்ல ரீசெண்டா போயிருந்தீங்க அப்படின்னா இப்ப கோயில் உள்ள சுத்தமா இருக்கிறது கட்டாயம் எல்லாருக்குமே தெரியுங்க. இப்ப இதற்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு இப்ப எப்படி இருக்குன்றது தெரியாது. ஆனா பாத்தீங்கன்னா சகல வசதிகளும் இருக்குங்க. கழிவறைகள் வசதி எல்லாம் ரொம்ப சுத்தமா ரொம்ப நீட்டா அப்பப்ப கழுவிக்கிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சில பக்தர்கள் குப்பையில போடுறது குப்பை நிறைஞ்சோடனே உடனே வண்டியில வச்சு எடுத்துட்டு போயிடுவாங்க. நம்ம வீடியோலயே நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப அடிக்கிற வெயிலுக்கு சாக்கு மாதிரி நம்ம மேட்டு மாதிரி போட்டிருக்காங்க நீளமா. அதுல பாத்தீங்கன்னா அங்க வேலை செய்யறவங்க தண்ணி அடிச்சு விட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா சூடு அதுல நம்ம ஈரப்பதத்தோட நடக்கிறதுக்கு நல்லா இருக்கும், அந்த சூடு ரொம்ப குறைவா இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த தண்ணியும் பாத்தீங்கன்னா அந்த மேட்ல எல்லாம் பார்க்கலாம் நீங்க வீடியோல அடிச்சுக்கிட்டு நம்மளுக்கு நல்லபடியா நடக்கிறதுக்கு சகல வசதிகளும் இந்த கோடை காலத்துல செஞ்சிருக்காங்க. ஆனா நம்மள ஒரு சில பக்தர்கள் என்ன தெரியுமா செய்யறாங்க, அங்க போய் பாத்தீங்கன்னா சுத்தமா இருக்கிற இடத்துல குழந்தைங்களோட டைப்பரை கழட்டி போட்டுடுறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடல்ல துணி அவுத்து விட்டு வச்சிருக்காங்கங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க கழிவறை இருக்கு, ஆனா ஒரு சிலர் படுக்கிற இடத்து பக்கத்திலேயே அசுத்தம் எல்லாம் பண்ணி வைக்கிறீங்க. இந்த மாதிரி தவறுகளை கட்டாயமா செய்யாதீங்க. கோயில்ன்றது ஒரு புனிதமான தலம். அந்த தளத்துல போய் நம்ம வழிபாடு செய்யல நல்ல விஷயங்களை தான் செஞ்சுட்டு வரணுமே தவிர இந்த மாதிரி தவறுகளை நீங்க செய்திருந்தீங்கன்னா முருகப்பெருமான நீங்க வழிபாடு செய்த புண்ணியம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா அங்க சுத்தம் பண்றவங்க பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி மனிதர்கள் தான். நம்ம செய்ய முடியாத வேலையை அவங்க நம்மளுக்காக செய்துகிட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு உதவி செய்யணுமே தவிர தயவு செய்து இதை செய்யாதீங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை நீங்க லைக் பண்ணி